நபர் வந்து புதுக்கரையை சொந்தவர் உட்காந்து போய் அவர் மனைவிக்கு தொடர்ச்சியாக ஒருத்தர் எம்ஆர்னு சொல்லி ஃபோன் அடிச்சு கொடுத்துருக்காப்புல. இப்படி அடித்து மண்டையை உடைச்சி ஆஸ்பத்திரிக்கு போனாப்புல ஆஸ்பத்திரியே விழுந்து அடிச்சிருக்காங்களே. என்ன சார் கொடுமையாக இருக்குது அதான் சார் ப்ளீஸ் சார் எங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க. மாவட்ட ஆட்சியருக்கு எங்கள் கவனத்துக்கு போனோம். அவங்க பாதுகாப்பு இல்லை 2 பசங்களை ஊருக்கு வந்து அவங்களுக்கு அடிச்சு இதே மாதிரி எவ்வளோ நாள் சார் எந்த ஏரியா நீங்கள் எந்த ஏரியா என்ன குளிப்பேரை சார் குளிப்பேரை புகார் கொடுத்துருக்காங்க சார். நான் இருக்கிற என்னன்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க பாருங்க நீங்க என்ன சொல்ற ஒரு கேட்குறீங்க? இல்ல சார் இல்ல நான் என்ன சொல்ல வரேன் வாக்குமூலத்துக்கு சார். குளிப்பேரை கிராமம் 10 சொல்றதை சேர்ந்தவங்க இவருடைய மனைவிக்கு ஒரு தொடர்ச்சியாக போன் அடிச்சிருக்காங்க. சுத்தப்படுத்த சம்பவத்தில் ஏங்க அடிக்கடி சொல்லிட்டு போனாப்ல அப்படித்தாண்டா அடிப்பேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டுருக்காப்ல. இருக்கும்போது அக்கப்பக்கத்தில் நகப்பட்டியாக கலப்பு போட்டு அடிச்சிருக்காப்ல. அதுக்கு ஆய்வுல எல்லாம் வச்சிருக்காப்ல. இந்த ஊர் 2 பேரும் நிறைய அட்ராசிட்டி முடிச்சுக்கலாம். நாங்கள் நியாயமான அவங்க வந்து தொண்டைமான உடனே அவங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா நாங்கள் சட்ட விதிமுறைகள் படி தான் இருக்கிறோம். சட்டத்தை மதிக்கிறோம். எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உரிய நியாயம் வேணும். அவ்வளோதான். அதுக்காக தான் நாங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு உத்தரவு பாதுகாப்பு உத்தரவு தானே சார் சரியா இருக்கும். நான் பாவம் சார் அவர் ரொம்ப பெரிய வாங்க பேசுங்க வாங்க. எவ்வளோ சார் பாவம் என்ன சார் இருக்குது அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் 4 பேர் வந்ததுக்கான காலையில் சார். ஆமாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுங்க சார். 4 பேர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. யாருமே வரல சார். கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கேன் சார். என்னம்மா இதெல்லாம் இந்த நாட்டில் சூழ்நிலை அவ்வளோ இப்படியெல்லாம் போட்டு அடிச்சு ஏப்பா அப்படி பண்ணுறீன்னு கேட்குறதுக்கு போட்டு கல்லை விட்டு அடிச்சு ரொம்ப உத்தரவாதம் இல்லாமல் ரொம்ப மயக்கம் போட்டு கிடக்கிறாப்புல. இந்த பசங்க அதே மாதிரி கேட்க போனால் இவங்களுக்கு அடி என்னம்மா எங்களுக்கு வாழவே இந்த ஊரில் முடியலை. ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. தண்ணி குடிப்பா சார் தண்ணி குடிப்பா அவருக்கு. அவங்கள்ட்ட போய் வெளியே இன்னைக்கு தானே இன்னைக்கு காலை 8:49 காவல்துறை இருக்கும்போதே ஒரு சரியா